Hi friends, General English Part C, Nature Center Literary Works and Global Issues, Environment and Conservation. So in the topics flying with the moon on their wings, migrant bird will thirst become unquenchable, going for water, swept away, Gaia tells her tale. ஸோ இதில் இந்த லெசன்ஸ் தான் இருக்குது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் போத் லெசன்ஸ் அண்டு போயம் எல்லாமே கவர் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எ ஃப்ளைட் வித் த மூன் ஆன் தர் விங்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்குது. இது வந்து ப்ரோ செக்ஷனில் கவர் ஆகுது. ஸோ இதே இதில் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் ஃப்ளையிங் வித் த மூன் ஆன் தர் விங்ஸ், மைக்ரண்ட் பேர்ட் என்ற போயம் வரும். த சம்மர் ஃப்ளைட் என்ற சப்ளிமெண்ட்ரி ரீடிங் வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் சம்மந்தமானது தான். இதில் மைக்ரண்ட் பேர்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து எதை பற்றி சொல்லணும்னா அதனுடைய அந்த ஃப்ரீடம் பற்றி சொல்லும். இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா அந்த பேர்டு வந்து எங்கே தான் போகுது, எப்படி தான் அது வாழுது, அதை பற்றி சொல்லும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், பேர்ட் மைக்ரேஷன் இஸ் த ரெகுலர் சீசனல் ஜர்னி அண்டர்டேக்கன் பை மெனி ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ். அட் ஏ பர்டிகுலர் சீசன் thousands ஆஃப் பேர்ட்ஸ் ட்ராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ பேர்ட்ஸ் மைக்ரேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சீசனல் ஜர்னி சொல்கிறாங்க. இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எக்ஸாம் வந்து இயர்லி ஜேர்னியா அந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சீசனல் ஜேர்னி. ஸோ ஒவ்வொரு சீசனுக்கும் பார்த்தீங்கன்னா thousands ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி மைக்ரேட் ஆகுது. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மிஸ்டரிஸ் ஆஃப் பேர்ட் லைஃப் இஸ் மைக்ரேஷன் ஆர் ட்ராவலிங். எவ்ரி இயர் டியூரிங் autumn and early winter, birds travel from the breeding haunts in the northern regions of Asia, Europe and America to the southern warmer lands. They make the return journey again during spring and early summer. They are very punctual too, unless they are delayed by the weather. We may calculate almost to a day when we may expect our bird friends to return, carrying winter on their backs. ஸோ இந்த பேர்ட்ஸோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா அந்த மைக்ரேஷன் ட்ராவலிங் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஆட்டம் சீசன், அதுக்கப்புறம் வின்டர், இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து இந்த நார்த்தன் ரீஜியன்ஸ், அதாவது ஏஷியா, ஈரோப், அமெரிக்கா, அங்கே இருந்து இந்த சதர்ன் வார்மர் லேண்ட்ஸ்க்கு வந்துடுது. பிகாஸ் அங்கே வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால அந்த டைமில் வந்து அது இங்கே வந்துடுது சதர்ன் லேண்ட்ஸ்க்கு. ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் அண்ட் இயர்லி சம்மர் அது வர்றதுக்கு முன்னாடியே வந்து மறுபடியும் இந்த நார்தர்ன் ரீஜியன், ஏஷியா, ஈரோப் அண்ட் அமெரிக்கா, அங்கே வந்து அது ட்ராவல் ஆகிடுது. இது வந்து ரொம்ப முக்கியம். என்னென்னா ஆட்டம் அண்ட் இயர்லி வின்டரில் அது வந்து எந்த ரீஜியன் டு எந்த ரீஜியன் ட்ராவல் ஆகி வருது, அண்டு ஸ்ப்ரிங் அண்ட் இயர்லி சம்மருக்கு முன்னாடி அதாவது அந்த பீரியடில் எங்கேருந்து எங்கே போகுதுன்றது ரொம்ப முக்கியம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து ரொம்ப பங்க்சுவலாக இருக்குது. சம்டைம்ஸ் வேணால் லேட் ஆகும், இந்த வெதர் அந்த மாதிரி ரீசன்னால ஏதாவது லேட் ஆகும், தவிர மற்றபடி அது வந்து ரொம்ப பங்க்சுவலாக இருக்கும். சம் ஸ்பீஷியஸ் ஆல்சோ மூவ் அவுட் ஆஃப் ஒன் ஏரியா இன்டு அனதர், நாட் வெரி ஃபேர் அவே. ஆல் பேர்ட்ஸ் ஹாவ் எ சர்டன் அமௌண்ட் ஆஃப் லோக்கல் மூமெண்ட்ஸ் caused by the stresses of living and the variations in food supply. This kind of movement is particularly noticeable in North India, where the seasons are well defined. ஸோ சில பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப லாங் ட்ராவலாக போகாமல் சின்ன சின்ன லோக்கல் மூமெண்ட்டு தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அதுக்குரிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஃபுட் சப்ளை. ஸோ நார்மலாக ஹியூமன் பீயிங்ஸே வந்து ஒரு சின்ன டூர் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அந்த பேர்ட்ஸும் வந்து லோக்கலாக பக்கத்தில் இருக்கிற பிளேஸ்க்கு சில ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து போயிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் உள்ள பேர்ட்ஸ் தான் எங்கே அதிகமாக காணப்படுது பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. பேர்ட்ஸ் which spend the summer in the higher reaches of mountains come down during the winter to the lower foothills or even the plains. This type is very common within India, where the mighty Himalayas lie close to the Indo-Gangetic plain. ஸோ பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது அந்த சம்மருக்கு முன்னாடி அந்த ஸ்ப்ரிங் சீசனில் அது எங்கே இருக்குன்னா இந்த நார்த்தன் ரீஜியனில் இருக்குது. அதே ஆட்டம் அண்ட் வின்டர் சீசன் இந்த பீரியடில் தான் பார்த்திங்கன்னா அது வந்து சதர்ன் ரீஜியனில் இருக்குது. அதாவது நார்த்தன் ரீஜியன்னா அதில் என்னென்ன பிளேஸ் தான் கவர் பண்ணியிருந்தாங்கன்னா ஏஷியா, ஈரோப் அண்ட் அமெரிக்கா கவர் பண்ணியிருந்தாங்க.
ஸோ ஏஷியன் காண்டினென்ட்டில் தான் பார்த்திங்கன்னா நிறையா மவுண்டெயின்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா சம்மரில் வந்து அது அதிகமாக வந்து மவுண்டெயின்ஸில் இருக்குது. அதே வின்டரில் பார்த்திங்கன்னா இந்த பிளெயின்ஸ் அந்த மாதிரி ரீஜன்ஸில் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், ப்ரீடிங் ஹார்ன்ஸ் அப்படின்னா என்னென்னா அது வாழற இடம், நெஸ்டிங் பிளேசஸ். வாட் டு பேர்ட்ஸ் டூ எவ்ரி இயர் டியூரிங் ஆட்டம் அண்ட் இயர்லி வின்டர்? இது ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நார்தர்ன் ரீஜியன்ஸ், ஏஷியா, யூரோப் அண்ட் அமெரிக்கா டு சதர்ன் வார்மர் லேண்ட்ஸ்க்கு வந்துடுது. வாட் குட் பி த மீனிங் ஆஃப் த ஃப்ரேஸ் கேரிங் வின்டர் ஆன் தர் பேக்? கேரிங் வின்டர் ஆன் தர் பேக் அப்படின்னா வின்டர் சீசனில் ரிட்டர்ன் வந்துடுது, அதான் மீனிங். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ஸோ அதோட ப்ரீடிங் ஹார்ன்ஸ், அதோட நெஸ்டிங் பிளேஸ் எதுவும் பார்த்திங்கன்னா ஏஷியா, யூரோப் அண்ட் அமெரிக்கா. ஸோ அங்கே வந்து அது என்ன சீசனில் இருக்குன்னா ஸ்ப்ரிங் அண்ட் ஏர்லி சம்மரில் தான் இருக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சீசனில் இந்த பிளேஸில் இருக்குதுன்னா அப்போ வந்து ஆட்டம், ஏர்லி வின்டர் அந்த பிளேஸில் வந்து சதர்ன் வார்மர் லேண்ட்ஸ்க்கு வந்து தான் ஆகணும். ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. The brave little voyagers face many dangers and hardships while traveling long distances through the air, over hill, forest and plain, and over large stretches of water. Sometimes sudden storms arise and drive them far out of their course. Often they are blown right out to sea and they drown in the wild waves. Sometimes at night bright lights attract and confuse the birds. ஸோ இந்த லைன் பாருங்கள், யார் வந்து brave little voyagers அப்படின்னு எக்ஸாமில் கேட்பாங்க. who face many dangers and hardships அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேர்ட்ஸ் தான். ஸோ அதுக்கு வந்து வெதர் அண்ட் கிளைமேட்டில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே சொல்கிறாங்க. ஹில்ஸு, ஃபாரஸ்ட்டு, பிளெயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் சொல்கிறாங்க. வாயேஜர்ஸ்னால் யாருன்னா ட்ராவலர்ஸ். ஸோ இந்த லைன் கூட எக்ஸாமில் கேட்கலாம். நைட் டைமில் எது வந்து பேர்ட்ஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரைட் லைட்டு, அது வந்து பேர்ட்ஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அதை கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ் do not fly at their fastest. The migration speed is usually from 48 to 64 km/h and rarely exceeds 80 km/h. Small birds seldom exceed 48 km/h. More shorebirds fly between 64 and 80 km/h, while many ducks travel at 80 to 96 km/h. Migrants generally fly at a distance under 900 meters, but some travelers have been found sometimes at greater heights. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுங்களோட டிஸ்டன்ஸ் வந்து கொடுக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸோட அந்த ஹைட் அதுங்க பறக்கிறது பார்த்தீங்கன்னா 48லேருந்து 90 கிலோமீட்டர் தான். ஸோ அதில் வந்து 48 கிலோமீட்டர்னால் அது வந்து ஸ்மால் பேர்ட்ஸ். இதே 64 to 80 கிலோமீட்டர்னா ஷோர் பேர்ட்ஸ். 80 to 96 கிலோமீட்டர்னா டக்ஸ். இதுலேயும் மைக்ரண்ட் பேர்ட் பார்த்தீங்கன்னா 900 மீட்டர் வரைக்கும் தான் பறக்குதுன்னு சொல்கிறாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாகவும் சில டைம் பறக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 48 to 96, 48 2s are 96, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், who are the brittle voyagers? ஸோ இந்த மைக்ரண்ட் பேர்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. Can you think of any other danger the birds during their migration? ஸோ சடன் ஸ்டார்ம்ஸ், இந்த மாதிரி டான்சஸ் தான் அதுக்கு இருக்குது. Some birds make the long journey in easy stages, stopping to rest on the way. Others fly great distances without passing to rest and feed. Some fly by day, some both by day and by night, but most of them speed on their way through darkness after the sun has set. ஸோ பேர்ட்ஸ் வந்து எந்த டைம் வரைக்கும் பறக்குது நெக்ஸ்ட்டு சொல்கிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பார்த்தோம், அதாவது ஸ்பீடெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எவ்வளோ தூரம் பறக்குது, அதாவது என்ன டைம் வரைக்கும் பறக்குது. பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம பேர்ட்ஸ் வந்து ஒரு 6 o'clock மேலே பார்க்க மாட்டோம். ஆனால் சில பேர்ட்ஸ் வந்து டே அண்ட் நைட்டு 2 டைமும் பறக்குது. பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த டார்க்னஸ் வந்து பேர்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறோம். மோஸ்ட்லி டே டைம் மட்டும்தான் அது வந்து பறக்குது. Birds usually travel in flocks. The V-shaped formation of cranes and geese attracts much attention as the birds speed across the sky. Swallows, flycatchers, warblers, shorebirds,
and water birds begin to gather in flocks, each with its own kind, and after a great deal of excited fluttering, twittering, and calling, they rise up into the air and away they go. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து ஃப்ளாக்ஸ்னால் கூட்டம் கூட்டமாக குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் கைண்டு. ஸோ அது வந்து ஃப்ளாக்ஸ் அந்த இதில் தான் வந்து அது ட்ராவல் பண்ணுது. அது பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக நம்ம வந்து பேர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம், நமக்கு வந்து ஏ ஷேப் மாதிரி தெரியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப்பு. அப்படி பறக்கிற பேர்ட்ஸ்னால் எதுன்னு பார்த்திங்கன்னா க்ரெயின்ஸ் அண்டு கீஸ். ஸோ அதர் பேர்ட்ஸ் தான் பாருங்கள், ஸ்வாலோஸ், ஃப்ளை கேச்சர்ஸ், வார்ப்ளர்ஸ், ஷோர் பேர்ட்ஸ் அண்ட் வாட்டர் பேர்ட்ஸ். இதுவும் வந்து ஃப்ளாக்ஸ் அந்த கூட்டமாக தான் பறக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நிறைய ஃப்ளட்டரிங், ட்விட்டரிங், காலிங் எல்லாமே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃப்ளட்டரிங்னா என்னென்னா லைட்டாக மூவ் பண்ணுறது, சில டைம் வந்து குயிக்காகவும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ட்விட்டரிங்னா அந்த சத்தம் கொடுத்துக்கிட்டே. ஸோ இந்த வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம், ஃப்ளட்டரிங் அண்ட் ட்விட்டரிங். டிஸ்கிரைப் த மேனர் இன் விச் பேர்ட்ஸ் மேக் தர் லாங் ஜேர்னி. ஸோ பேர்ட்ஸ் லாங் ஜேர்னி போகும்போது சில பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாப் எடுத்துகிட்டு போகுது, சில பேர்ட்ஸ் வந்து அப்படியே கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குது. Have you ever noticed the V-shaped formation of birds as they speed across the sky? ஸோ V-shaped பேர்ட்ஸ்னால் cranes and geeseன்னு பார்த்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அதோட ஸ்பீடு வந்து across the sky போய்கிட்டு தான் இருக்குது. Can you suggest some reasons as to why birds travel in flocks? ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் கிராவிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுவாக ரீசன்ஸாக இருக்கலாம். Birds were seen moving from one place to another with the change in seasons from the earliest times. But people had strange ideas as to why the birds travelled or where they went. To explain their absence from a place in a particular season, they said that the birds buried themselves in the mud and slept there throughout the winter. ஸோ இந்த லெசன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், அது வந்து இந்த வின்டருக்கு முன்னாடி ஆட்டம் சீசனில் தான் வந்து அதோட நெஸ்டிங் பிளேஸ்லேருந்து சதர்ன் வார்ம் லேண்ட்ஸ்க்கு போயிடுதுன்னு. ஸோ பீப்புள் என்ன அந்த நேரத்தில் அவங்க நினச்சிக்கிறாங்கன்னா அது வந்து இந்த மட்டுக்குள்ளே வந்து போயிடுது, ஸோ அதுக்குள்ளே வந்து தூங்கி இருந்திருக்குது, அந்த வின்டர் ஃபுல்லாகவே அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. Later, detailed studies of migration started. Information was gained by directly observing the habits of birds and also by ringing. Bird movements are also studied by creating artificial conditions and studying their effect on birds. ஸோ பேர்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் தான் பண்ணுறாங்க. அதுக்காக நிறைய ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன்ஸ் தான் க்ரியேட் பண்ணி தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. Today, most of the information on migration has come from ringing young and adult birds. Ringing is done by capturing a bird and placing on its leg a light band of metal or plastic. The band bears a number, date, identification mark, and the address to which the finder is requested to return the ring. The bird is then set free. The place where such a bird is shot, captured, or found dead gives a clue to the direction and locality to which the bird has migrated. ஸோ இந்த ரிங்கிங் என்ற ப்ராசஸில் பேர்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரிங்கிங்னா என்னென்னா அந்த பேர்டை வந்து கேப்சர் பண்ணி அது காலில் வந்து ஒரு மேலே பிளாஸ்டிக் வந்து கட்டி விட்டுடுறாங்க. ஸோ அதில் வந்து அந்த பேண்டில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர், டேட், ஐடென்டிஃபிகேஷன் மார்க், அதுக்கப்புறம் யாருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வேணுமோ அவங்களோட அட்ரஸ் வந்து அதில் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பேர்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக விட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா அது ஒரு நாள் ஏதோ ஷூட், கேப்சர்டு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று அதுக்கு ஆகுது. அந்த நேரத்தில் தான் வந்து அது எங்கே மைக்ரேட் ஆகிருக்கு, எங்கேருந்து எங்கே மைக்ரேட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் நேம் தான் ரிங்கிங். What had people who lived long ago thought about the movement of birds in relation to seasons? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அந்த மட்டுக்குள்ளே வின்டர் சீசன்லாம் ஃபுல்லாக போய் தூங்கிட்டு அது வருது, அப்படி தான் அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ரிங்கிங் ஹேஸ் ப்ரூவ்டு தட் பேர்ட்ஸ் கவர் லார்ஜ் டிஸ்டன்சஸ். There is some evidence to believe that the woodcock on its winter movements flies from the Himalayas to the Nilgiris without a pass, at distance of 2,400 km. The wild duck comes to our lakes from Central Asia and Siberia, flying 3,200 to 4,800 km over the Himalayas. The rosy pasture comes from Eastern Europe or Central Asia.
The wagtail about the size of sparrow comes from the Himalayas regions and Central Asia to the plains. Smallest of all, the willow warbler, half the size of a sparrow, covers as many as 3,200 km to reach us every winter. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு பேர்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து எவ்வளோ தூரம் மைக்ரேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா உட்காக், இது வந்து ஹிமாலயாஸ்லேருந்து நீல்கிரிஸ் வரைக்கும் போகுது, 2400 km கவர் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் வைல்டு டக், இது வந்து சென்ட்ரல் ஏஷியா அண்டு சைபீரியா அங்கேருந்து 3200 to 4800 km ட்ராவல் ஆகி ஹிமாலயாஸ் வரைக்கும் போகுது. நெக்ஸ்ட் ஒன் ரோசி பாஸ்டர், இது பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் யூரோப் ஆர் சென்ட்ரல் ஏஷியா அங்கேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேக்டெயில்ன்றது ஸ்பேரோட அந்த ஷேப்பில் தான் இருக்குது, அதாவது அந்த சைஸில் தான் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஹிமாலயா அண்ட் சென்ட்ரல் ஏஷியாலேருந்து பிளெயின்ஸ் வரைக்கும் போகுது, அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும். ஸோ ஸ்பேரோட சைஸ் பார்த்திங்கன்னா வேக்டெயில், ஸ்பேரோட ஹாஃப் பார்த்திங்கன்னா இந்த வில்லோ வார்ப்லர், இது வந்து 3200 km வந்து ட்ராவல் ஆகுது. இதில் மொத்தமாக 5 பேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் உட்காக், செகண்ட் ஒன் வைல்டு டக், தேர்ட் ஒன் ரோசி பாஸ்டர், ஃபோர்த் ஒன் வேக்டெயில், ஃபிஃப்த் ஒன் வில்லோ வார்ப்லர். ஸோ லாஸ்ட்டு 2 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா அது வந்து ஸ்பேரோட சைஸோட கம்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் உட்காக், இது வந்து நம்ம தமிழ்நாடு நீல்கிரிஸ் அங்கே தான் வந்துட்டு இருக்குது, அதனால வந்து ஓரளவுக்கு அதுவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வைல்டு டக், ரோசி பாஸ்டர், இதுதான் வந்து இந்த சென்ட்ரல் ஏஷியா அந்த ஏரியா தான் கவர் ஆகுது. எங்கள் சைடில் கொடுத்துருக்காங்க, டிட் யூ நோ பட்டர்ஃப்ளைஸ் டூ மைக்ரேட். ஸோ பட்டர்ஃப்ளையாக வந்து மைக்ரேட் ஆகுது. ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எது எக்ஸாமில் கேட்குறாங்கன்னு தெரியல, அதனால் கொஞ்சம் வந்து காஷியஸாக படிச்சுக்கிறது நல்லது. ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து மறக்காது ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். ஹவு ஃபார் அவே ஆர் த ஹிமாலயாஸ் ஆஃப் கிரீஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் உட்காக் என்ற பேர்ட் தான் வந்து 2400 km வந்து ட்ராவல் ஆகுது ஹிமாலயன் கிரீஸ். ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் பார்த்திங்கன்னா 2400 km. வாட் ஆர் த பேர்ட்ஸ் தட் கம்ஸ் டு அவர் லேக்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா அண்ட் சைபீரியா. இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வைல்டு டக். ஸோ இது வந்து 3800 km ட்ராவல் பண்ணி சென்ட்ரல் ஏஷியா அண்ட் சைபீரியா ஹிமாலயாஸ்க்கு வந்து ட்ராவல் ஆகுது. Why do birds migrate in spite of a heavy loss of life on the way? Primarily to escape the bitter cold and a restricted food supply. In the case of water birds, the food supply disappears altogether. When the water freezes and the fish and other seafood are difficult to obtain. The main reason for the spring movement is the availability of nesting sites and the need to escape summer heat. ஸோ பேர்ட்ஸோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா அந்த மைக்ரேஷன் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா அதால் அந்த மைக்ரேட் பண்ணாமல் இருக்கவே முடியாது, ஏன்னா அந்த சீசனல் பேலன்ஸஸை வந்து அதை அச்சீவ் பண்ணி ஆகணும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா வாட்டர் பேர்ட்ஸ்க்கு தான் அந்த ஃபுட் சப்ளைன்றது அந்த வின்டர் சீசனில் கிடைக்கிறதே இல்லை. ஏன்னா அந்த சீசனில் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி ஃபிஷ் எல்லாம் அதில் இறந்து போயிடும். அண்ட் ஸ்ப்ரிங் சீசன்லேயும் பார்த்திங்கன்னா அது வந்து மூவ் ஆகுது, ஏன்னா சம்மர் ஹீட்டை தவிர்க்கிறதுக்கு. Birds migrate in winter to escape the cold and to find food. They migrate in summer to escape the heat. ஸோ பேர்ட்ஸ் வின்டரில் மைக்ரேட் ஆகுதுன்னா அதுக்கான ரீசன் வந்து கோல்டும் அதுக்கப்புறம் ஃபுட்டை வந்து தேடுறதுக்காகவும், அண்ட் சம்மரில் வந்து மைக்ரேட் ஆகுதுன்னா அந்த சம்மர் ஹீட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காகவும், அதுக்கப்புறம் அதுக்கான பெஸ்ட்டான நெஸ்டிங் பிளேசஸ் வந்து கிடைக்கும்ன்றதுக்காகவும். The migration of birds is a fascinating study indeed. And there are many unsolved problems which lie ahead. For example, how do the birds know when to start? How do they know their way over the sea without any landmarks? How do they manage to return year after year to the same locality? How do the young cuckoos join the adult birds without previous experience and without any guidance from adult cuckoos which fly to India and Africa several weeks before the young cuckoos are ready to leave their foster parents? This and many more such interesting questions lie ahead of you to solve. ஃபேசினேட்டிங்னா என்னென்னா வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ மைக்ரேஷன் ஆஃப் பேர்ட்ஸ் பற்றிக்கிறதுனா அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அது வந்து எப்போ மைக்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது, எப்படி வந்து அது வந்து கடல் எல்லாத்தையும் வந்து கடந்து செல்லுது,
லேண்ட்மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குரிய அந்த கரெக்டான இடத்த அது எப்படி வந்து கண்டுபிடிக்குது. ஸோ மறுபடியும் வந்து அதோட சேம் பிளேஸ்க்கே அது ரிட்டர்ன் வர்றதுக்கு அதுக்கு எப்படி தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்ஸ்லேயே வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் மைக்ரேட் ஆகுது வந்து மோஸ்ட்லி வந்து யங் அண்ட் அடல்ட் தான். ஸோ அந்த யங்கும் அடல்ட்டும் எப்படி வந்து ஜாயின்ட் ஆகுது, ஆல்ரெடி எந்த ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல். ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ்னால் தோஸ் ஹூ டேக் பேரண்டல் கேர் ஆஃப் த லிட்டில் ஒன்ஸ். கேன் யூ திங்க் ஆஃப் எனி மோர் அன்சால்வ்டு ஹவ் அண்ட் வை ப்ராப்ளம்ஸ் ரிகார்டிங் மைக்ரேஷன்? ஸோ இதை நீங்கள் தான் திங்க் பண்ணணும். இந்த லெசன் முடிச்சாச்சு. Birds migrate regularly and seasonally from the southern regions to the northern ones during spring and early summer. Migrating birds fly in groups. Migrating birds are in danger. In early times, people believed that birds slept in the mud throughout the winter. ஸோ இந்த லெசன் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ் பார்த்தா ஆல்ரெடி போயமில் எடுத்திருப்போம். ஸோ அது வந்து அந்த இதில் கவர் ஆகிடும். ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.